இந்த வாக்கு தத்துவம் வெறும் கையோடு கோலோடு போனேன், என்னை 2 பரிவாரங்களோடு கூட கர்த்தர் வர வச்சிருக்கிறீங்க. ஆமாம் சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லாமல் போனேன். கீழே வசனம் சொல்லி 28ஆம் அதிகாரம் அந்த 19 வசனம் வாசிமா. 19 வசனம் சீக்கிரம் வாசிங்க. 19வது வசனம் 28 19 வாசிங்க. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். போதும் சிஸ்டர், பாருங்க என்ன சொல்றான்? உண்ண உணவும் உடுக்க உடையும். அப்ப என்ன அர்த்தம்னா, உண்ண உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நிறைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், என்ன பிரச்சனைனா ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனை. நமக்கு எல்லாருக்கும் நீங்க வந்திருக்கிறீங்கன்னா ஆவியில ஜெபம் பண்ணு, ஆவியில வளரு, தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, ஓகே. ஆனா என்ன தேவை இருக்குது? ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் தேவை இருக்குது. வெளியே பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்கிறோம், ஆனால் உள்ள இருதயத்தில் பயத்தோடு திகிலோடு கூட எதிர்காலம் என்ன ஆகும், இந்த கடங்காரம் என்ன ஆகுவான், இந்த வியாதி என்ன ஆகும். அப்போ அங்கே பாருங்க, யாக்கோவுக்கு பெரிய வாக்குத்தத்தம் தான். அவங்க அப்பா பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, பெரிய பிரம்மாண்டமான வாக்குத்தத்தம். அதெல்லாம் அவனுக்கு முக்கியம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை தந்தீங்கன்னா நினைச்சுறேன், இந்த இடத்துல வந்து மறுபடியும் என்ன செய்றேன், பொருத்தனையை நிறைவேற்றுவேன். ஆமென். தசமபாகம் எனக்கு வருகிறது எல்லாத்தையும் நான் தசமபாகம், இந்த இடம் தேவனுடைய வீடுன்னு சொல்லி அங்கே அவன் ஒரு அதுக்கு பேர் பெத்தேல் வைக்கிறான். கை வைத்து அமைச்சு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் பேசுனது உண்மைதான், எல்லாம் சரிதான். நான் தரிசனம் பார்த்தது உண்மைதான், ஆவிக்குரிய தரிசனங்கள்லாம் கண்டது உண்மைதான், நான் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு என் தேவை இருக்குதுப்பா. எனக்கு என்ன தேவை இருக்குது? உண்ண உணவும் உடுக்க உடையும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு என் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நடக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறீங்க. நான் நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டார். நிச்சயமா வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த வார்த்தையை தான் சொல்றா. வெறுங்கையோடு போன ஆண்டவரே, வெறும் கையோடு போனேன், கோலும் கையுமா போனேன். 2 பரிவாரங்கள் என்ன தெரியுமா? ஒரு பெட்டியில் ஒரு ராஜா ஒரு தேசத்தில் யுத்தத்துக்கு போனா 2 ரதங்கள் பின்னாடி 2 பெட்டி போகும். ஒரு பெட்டியில் அந்த தேசத்தில் அங்கே இருக்கிற யுத்தம் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா கொள்ளை கொள்ளுகிற எல்லா தங்கத்தையும் ஒரு பெட்டி நிறைய போடுவான். கை வைத்தாம சொல்லுங்களேன். இன்னொரு பெட்டியில் வெள்ளி, ராஜாவுக்குரியது தங்கமும் வெள்ளியும். கை வைத்தாம சொல்லுங்களேன். பக்கி கூட இருக்கிற படை வீரருக்கு தான் மற்றதெல்லாம். கை வைத்தாம சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, தங்கமும் வெள்ளியோடு கூட 2 பரிவாரங்களோடு கூட அவனை திரும்ப வர பண்ணும்போது கூட அவனை விட்டு அந்த பயம் மாறல. இப்ப என்ன பயம்? ஓ ஏசா இப்ப வந்தானா நம்மளை கொலை பண்ணிடுவானே. ஆனா வாக்குத்தத்தம் இருக்குது, இவன் அழிச்சிருவான், இவன் அவன் வாழ்க்கை முடிஞ்சுது, இவன் விட நாசமாயிருவான்னு சொல்லி ஒரு பக்கம் பிசாசு கந்தனம் கட்டுகிறான். ஆனா கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கட்டாயமாக செய்வேன். இயேசுவின் சத்தத்தை கொண்டு என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்று முடிக்க தட்டியும் நிச்சயமாய் கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் உன்னை அவங்க கூட இருக்கிறவன் சொல்றான், ஐயோ ஏசா பெரிய கூட்டமா வர்றா, ஒரு பெரிய சேனையா வர்றா, அவ்வளவுதான் நம்ம அழிக்க வந்திருக்கிறான், என்ன செய்வது? பயமும் திகிலோடு கூட இப்போது அவன் தேவனுடைய பாதத்தில் முழங்கால் படுகிறான். தேவ பிள்ளைகளே, இந்த பயம் மாறணும். நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் முழங்கால் படிட்டு மனுஷனை நோக்கி பார்க்காத, தேவன் முகத்தை பாரு.